மொபைல் எடுக்கக்கூடாது. எங்கள் டீமில் நான் இன்றைக்கும் ஒருத்தருக்கு அடிமை அப்படின்னு சொன்னால் குமாரபாளையத்து துரைசாமின்னு எங்கள் டீமில் ஒருத்தர் உண்டு. யூ வில் நாட் பிலீவ், நானும் ஒரு 250 பேருக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். 250-300 பேர் இருக்கு. அது அந்த குமாரபாளையம் துரைசாமி மட்டும்தான். அந்த குமாரபாளையத்தில் பஸ் ஏறும்போது இப்போ கிளாஸ் வெள்ளி சனி ஞாயிறுனா வியாழக்கிழமை நைட்டு பஸ் ஏறுவா இல்லையா, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவங்க குடும்பத்தில் என்ன நடந்தாலும் இவருக்கு தகவல் தெரியாது, தெரிவிக்கக்கூடாது. அதே போல் கிளாஸ் முடிஞ்சோன்னு ஆன் பண்ண மாட்டார். இந்த இன்டர்வல் ஆன் பண்ணுறது, ரூமில் போய் ஆன் பண்ண அதெல்லாம் கிடையாது. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னா சுவிட்ச் ஆஃப் தான். ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் முடிஞ்சு 10 மணிக்கு முடிஞ்சு திங்கட்கிழமை காலைல 10 மணிக்கு 11 மணிக்கு அவர் வந்து குமாரபாளையம் போனார்னா அப்போ தான் ஃபோன் ஆன் பண்ணுவார். அதுதான் டெடிக்கேஷன். அவன் பெரிய லெவலில் ஜெயிப்பான். வேறு யாருமே அந்த விஷயத்த பண்ணலை. அதாவது என்ன சரியாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள். அதாவது இந்த ஃபோன் யூசேஜே கூடாது. என்ன பிள்ளைங்க எங்கே போய்ட போகுது, நம்ம அம்மா அப்பா பார்த்துக்க போகிறாங்க, நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பார்த்துக்க போகிறாங்க. அப்போ நம்ம ஃபோனுக்கான நீடு கிடையாது. நம்ம எங்கேயும் தவறான திசையில் போகல, ஒரு வேலைக்காக போயிருக்கோம். அப்போ நீங்கள் இந்தியன் டீம் கூட ஒரு வாட்டி வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது அவங்களுக்கு. அப்போ அவங்க கோச் என்ன பண்ணாருன்னா, அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் ஜெயித்தாங்க. எப்படின்னா ஃபோனை வந்து வாங்கிட்டாங்க. எல்லாருமே வந்து பேப்பர் படிக்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது அப்படின்னு வெளி உலக கான்டாக்டை கட் பண்ணிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க தனக்குள்ளே சுருங்கிக்கிட்டு அப்புறம் அந்த போட்டின்னு வரும்போது விரிவடைஞ்சாங்க. வெற்றி கோப்பையை நம்ம கைக்கு வந்தது.